நீங்க வேற எனக்கு ஜட்டி பாடி அமுச்சு விட்ட ரசிகர் அந்த சிங்கப்பூர் அந்த துபாய் சைட்ல இருந்தெல்லாம் யாருன்னு தெரியாது எனக்கு. இன்னர் வேர் எல்லாம் அமுச்சு விட்டுருக்காங்க. நைட்டிஸ் அமுச்சு விடுவாங்க, சாரீஸ் அமுச்சு விடுவாங்க. யாரும் என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்ன, அம்மா இந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்க, வந்தது வந்து திருப்பி அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்மிதா வந்து குழந்தை. ஏன்னா அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் 3 ப்ரொடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாங் பண்ணும்போது அப்போ அவங்க கதைங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க, என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப குழந்தை மாதிரி தான் அது. அது நடிச்சாங்களா இல்லை நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க, நடிக்கிறாங்கன்னு. பட் நான் அந்த 3 படம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சாந்தி, நான் உன்னை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் உன்னோட சூப்பராக பண்ணேன் தெரியுமா. நான் ஆமாக்கா, நீங்க சூப்பர் டான்ஸர், நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்கக்கா அப்படின்னு தெரியும். உங்களுக்கு நான் கிண்டல் பண்றது தெரியும். ட்ரெஸ்ஸிங் வந்து ஒன்று ஸ்ரீதேவி, பட் வந்து இந்த மாதிரி கிளாமர் ட்ரெஸ் போடுறதுல வந்து ஸ்மிதாவை மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. டான்ஸ் மாத்திரம் அது கொஞ்சம் கஷ்டம். ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு செட் அனுபவங்கள் இருக்கா மேம்? டான்ஸ் இந்த மாதிரி தான் கொரியோகிராஃபி நடக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கா? ஷேர் பண்ணுங்க. நிறைய. ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்னட படம் பண்ணும்போது காத்துல இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரே மூமெண்ட். மத்தியானம் வரைக்கும் சாதாரண மூமெண்ட் தான். ப்ராக்டிஸ் பண்ண வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, போயிட்டு அது மெயின் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு, கரண்ட் வரல, நம்ம நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு பஸ்ஸில் பெங்களூரில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. என்ன இன்னொரு ஷெட்யூலில் பார்த்துக்கலான்னு. பட் சேம் சேம் டைரக்டர், சேம் கொரியோகிராஃபர். என்னோட டேட்ஸ்க்காக வெயிட் பண்ண நாட்கள் உண்டு. அதே மாதிரி நான் கொஞ்சம் கோவப்பட மாட்டேன். நான் ஈஸியாக வந்து கோவம் வராது. ஏன்னா நான் போடுறதே சின்ன சின்ன தப்பு என் மேலே தான். என் மேலே இல்லை, இண்டஸ்ட்ரி. என்னோட சாங்க்கு அவ்வளோதான் போட முடியும் ட்ரெஸ்ஸு. ஸோ அது போடும்போது கிண்டல் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து கொஞ்சம் ராங் கமெண்ட்ஸ் கூட வரும் அவுடோர்ல பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஓரளவுக்கு வந்து என்ன சொல்ல பொறுத்துக்க முடியும். பட் வந்து கொஞ்சம் வல்கரா பேசினா மாத்திரம் கோவம் வரும். அப்போ ஊட்டியில போட்டு அடிச்சிருக்கேன், மைசூர்ல போட்டு அடிச்சிருக்கேன், சென்னை பக்கத்துல போட்டு அடிச்சிருக்கேன், வைஜாக்ல அடிச்சிருக்கேன். அடிச்சிருவேன் நான். ஒரு இதுக்கு மேல போனோன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இழுத்து போட்டு அடிச்சிடுவேன். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து ஆம்பளையா பிறக்க வேண்டியது வந்து பொம்பளையா பிறந்துட்டேன். நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். நிஜமா ஆம்பளையா பிறக்க வேண்டியது நான் பொம்பளையா பிறந்துட்டேன். நான் ஒரு பொம்பளைனா சாஃப்டா இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. நான் கரெக்டா இருந்தா நீ கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருப்பேன். நீ தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ, நான் உன்னை விட ஜாஸ்தி பண்ணுவேன். என்னோட கேரக்டர் அது, என்னோட பர்சனல் கேரக்டர் அது. நீ நல்லா என்கிட்ட பேசினா நான் நல்லா உங்ககிட்ட பேசுவேன். நீ வந்து ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி பேசுனா உன்னோட டபுள் இதுல நான் பேசுவேன். ஏன்னா எனக்கும் தெரியும், லாங்குவேஜஸ் தெரியும். நீ பேசினா உன்னோட டபுளா பேசுவேன். ஏன்னா உன் வீட்லயும் பொண்ணுங்க இருக்குது, நீயும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்திருக்க. உனக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருக்கு, எனக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஸோ வார்த்தைகள் பேசும்போது தவறான வார்த்தைகளை வந்து விட்டு பேசக்கூடாது. என்னோட பொழப்பு, என்னோட ட்ரெஸ்ஸு அந்த காலத்துல நான் பண்ண காலத்துல சொல்றேன். இப்ப எல்லாருமே அதே மாதிரி தான் ட்ரெஸ் போடுறாங்க. சினிமால இல்ல, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் கூட வந்து சின்ன சின்ன ட்ரெஸ் தான் போட்டு. இப்போ என் வீட்டுல கூட என்னோட பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வருவாங்க. இப்போ வரும்போது குட்டிங்கெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் வரும். நான் கேட்பேன், என்னம்மா பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டீங்களா, கீழே போடுறதுக்கு மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான். ஸோ மாறி போச்சு அது. இந்த மாதிரி டான்ஸ் பண்ற ஒரு இதுவும் சூழ்நிலையும் இப்ப மாறிடுச்சு மேம். சினிமா மாறிடுச்சு. ஒரு கிளாமர். எஸ். அது எப்படி பார்க்குறீங்க மேம் அந்த ஒரு சேஞ்ச்? இல்ல அப்போதைக்கு இப்ப மாறிக்கிட்டே இருக்குதுல்ல. இப்ப நீங்க அப்போத்துக்கு டேக்கிங்ஸ் வேற இருக்கு, இப்போது டேக்கிங்ஸ் வேற இருக்குது. அப்போ வந்து கேமரா இது வேற இருக்கு, இப்ப வேற இருக்கு. அப்போத்த மூமெண்ட்ஸ் வேற, இப்போத்த மூமெண்ட்ஸ் வேற. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா?
எல்லாம் எல்லாமே இப்போ பழைய கால சினிமா மாரி இப்ப இல்லையே. இப்ப எல்லாமே டேக்கிங்ஸ்லேருந்து, கேமராலேருந்து ஏதேதோ சொல்றாங்க. எங்க வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். இப்ப எல்லாம் எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் ஒரு சிப்ப வச்சுட்டு படத்த எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் சொன்னாலும் கண்டிப்பா ஃபேன் மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல மேம். உங்களுக்காக தேடி தேடி வந்த ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல. ஞாபகம் இருக்கா? நான் கொஞ்சம் தூரம் வச்சுப்பேன். ம். என்ன இல்ல என்கிட்ட நல்லா அ டீசென்ட்டா பேச ஹீரோ யாரா இருந்தாலும் சரி, நல்லா ம். பேசுவேன். கொஞ்சம் ஒரு மாரி இன்டைரக்ட்டா பேசினா மாத்தம் இன்டைரக்ட்டா பேசினா கூட சொல்லுவேன் நானு. நெறைய பேர்ட்ட ம். சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தைய போயிட்டு என்கிட்ட பேசுன மாரி போயிட்டு உன் பொண்ணுகிட்ட போய் பேசு. ஸ்ட்ரெயிட்டா அப்படியே சொல்லுவேன். உன் ம். பொண்ணுகிட்ட பேசு, இல்ல உன் அக்கா தங்கச்சி கிட்ட பேசு. நான் உன்கிட்ட அந்த மாரி பிஹேவ் பண்ணலல்ல. நீ என்கிட்ட அந்த மாரி பிஹேவ் பண்ணாத. நான் நெறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால இண்டஸ்ட்ரியில எனக்கு கொஞ்சம் பயமும் இருக்கு, கொஞ்சம் மரியாதையும் இருக்கு. யாரும் என்கிட்ட அந்த மாரி ஒரு 2, 3 பேர்கிட்ட சொன்னா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ எஸ். அது அது ப பொம்பள அது ராட்சசின்னு சொல்லிட்டு ஜாஸ்தியா என்கிட்ட வரமாட்டாங்க. அது மாரி பேச மாட்டாங்க. பேசறதுக்கும் டைம் இருக்காது. நான் நான் பாட்டுக்கு போயிட்டு எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பேன். ஷார்ட் ரெடின்னா போவேன், பண்ணுவேன், வருவேன். அவங்க கிட்ட போய் அவங்க பக்கத்துல போய் உட்காந்து பேசணும். இல்ல அவங்களால எனக்கு ஒரு படம் வருது அப்படிங்கிற இதுக்கு அந்த லெவலுக்கெல்லாம் நான் போகல. யாரோட ம். ரெக்கமெண்டேஷன்லயும் நான் நடிக்க வ படங்கள் வரல எனக்கு. அதனால தான் 3 வருஷம் ஃபர்ஸ்ட்டு நடிக்க 3 வருஷம் சும்மாவே வீட்ல மாசத்துக்கு 1 படம், 2 படம் பண்ணிட்டு இருந்தேன். ம். அதுக்கப்புறம் டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா படங்கள் தேடி வந்துச்சு. ஸோ நான் யார்கிட்டயும் போயிட்டு சார் எனக்கு உங்க படம் குடுங்க சார். நான் உங்களோட நடிக்கணும் சார்ன்னு. அது எந்த ஹீரோ வேணா போட்டுக்கோங்க. பேர போட்டுக்கோங்க. எவ்வளோ பெரிய ஹீரோ கிட்டயும் நான் போய் கேட்டதில்ல. எங்கேயா பார்த்தா கூட இப்ப நான் ஒர்க் பண்ணத ஹீரோஸ் இருந்தா கூட பார்த்தா கூட அவங்களே ஹாய் சொன்னா தான் ஹாய் சொல்லுவேன். இல்லன்னா நான் பேச மாட்டேன். நான் ஒர்க் பண்ண ஹீரோஸா இருந்தா கூட, நான் தூரமா பார்த்தா கூட தூரத்துல இருந்து பார்த்தா கூட அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன். அவங்க ம். சிரிச்சாங்கன்னா, ஓகே என்ன அடையாளம் கண்டுபிடிச்சுருக்காங்க. வித்தவுட் மேக்கப்ல என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு போயிட்டு, "எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சார்ன்னு?" கேட்பேன். அதோட ம். அவ்வளோதான். அத விட அத விட்டுட்டு, ஒருத்தர் வீட்ல போய் உட்காந்துட்டு, இல்ல ஃபோன்ல பேசுறது அந்த மாரி கிடையவே கிடையாது. ரசிகர்கள் இருந்திருப்பாங்கல்ல மேம் கண்டிப்பா. யார் ரசிகர்கள்? நீங்க வேற எனக்கு ஜட்டி பாடி அனுப்பிச்சு விட்ட ரசிகர் அந்த சிங்கப்பூர், அந்த துபாய் சைட்ல இருந்தெல்லாம் யாருன்னே தெரியாது எனக்கு. ம். இன்னர் வேர் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நைட்டீஸ் அனுப்பிச்சு விடுவாங்க, சாரீஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. யாரு என்னன்னே தெரியாது. ஓ! நான் வந்த புதுசுல நெறைய பேர் வரும். நான் அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னேன், "அம்மா இது மாரி எல்லாம் எடுக்காதீங்கம்மா. வந்தா வந்தது திருப்பி அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு" சொல்லியிருக்கேன். அப்ப ம். நெறைய ரசிகர்கள் பேசுவாங்க. அப்ப பேசுறதுக்கு அவ்வளவா டைம் இல்ல. இப்போ ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அப்பத்து ஃபேன்ஸு. அவங்க ம். திடீர்னு வந்துட்டு இன்னைக்கு காத்தால கூட இப் இப் உ உ- நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் நம்ம கோபால் சாருக்கு தான் நம்பர் குடுத்துருக்காரு போல இருக்கு. ஆ. ஃபோன் பண்ணிட்டு, "மேடம் இந்த மாரி அவர்கிட்ட இருந்து நம்பர் வாங்குனேன்." சின்ன புள்ள தான் நெனைக்கிறேன். ஆ. "நாங்க சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் மேடம். உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ம். இந்த மாரி அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குனேன். நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்கள மீட் பண்ண முடியுமா மேடம்ன்னா, கண்டிப்பா நான் உனக்கு ஃபோன் நம்பர் இந்த நம்பர் ஃபீட் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. நான் வரும்போது ம். உனக்கு ஃபோன் பண்றேன்ப்பான்னு சொன்னேன். நல்லா பேசுனாங்கன்னா இப்பவும் இப்பவும் சரி, இப்பவும் ஃபேன்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. ம். சில பேர் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, சில பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. ம். நல்லபடியா பேசுனாங்க, நல்லபடியா பேசிட்டு இருப்பேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிடுவேன். உங்கள பத்தி பேசும்போது, சில்க் ஸ்மிதா மேம் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அவங்கள பத்தி பேசுறது கேட்கும்போது, கண்டிப்பா கேட்கணும்னு இருக்கு அவங்கள பத்தி. ஸ்மிதா குழந்தை. ஏன்னா அவங்க ஓன் புரொடக்ஷன் 3 புரொடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ம். ஃபர்ஸ்ட் சாங் பண்ணும்போது தலக்கோணம்னு திருப்பதி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. ஓகே. அங்க ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்காது. எல்லாம் குடிசை வீடு, ஓடு வீடு அந்த மாரி தான் இருக்கும். சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்கும். பட் ம். மொத்தம் அந்த வீட்டுக்கு பழைய காலத்து வீடு இருக்கும் பாருங்க, அந்த மாரி இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து பின்னாடி சைட்ல ஒரு வாஷ்ரூம் இருக்கும். அது இல்லைன்னா திருப்பதியில ரூம் போட்டு திருப்பதியிலேருந்து போனோம். நான் ம். ஒரு 12 டேஸோ, 15 டேஸோ குடுத்துருந்தேன். கன்டினியூஸா ஸ்மிதாக்கு. டெய்லி வந்துட்டு போறதுக்கு வரத்துக்கு 1 1/2 ஹவர், போறதுக்கு மாத்திரம் இன்னும் லேட் ஆகும். டிராஃபிக்ல. ம். அப்ப நான் ஸ்மிதா கிட்ட சொன்னேன். "ஸ்மிதா நான் இங்கேயே தங்கிக்கிறேன்." அக்கான்னு கூப்பிடுவேன். ம். ஆக்சுவலி நான் இங்கேயே தங்கிக்கிறேன். பரவால்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 7:00 ஷிஃப்ட் வைப்பாங்க அவங்க. ம். அதனால சொன்னேன், போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும். அப்புறம் நான் 2:00 எழுந்துச்சு மேக்கப் போட்டு அங்கேருந்து கிளம்பி வரணும். நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அங்கலாம் கடைங்கள்லாம் ஒண்ணுமே இருக்காது. கிடைச்சா அந்த வேர்க்கடல உருண்டை, பர்ஃபி, ம். அந்த ம். ஊர் நாட்ல இந்த முறுக்கு விப்பாங்க பாருங்க.
அந்த ஆமா. மாரி முறுக்கு, அந்த மாரி தான் கிடைக்கும். டெய்லி ஒரு 2 டேஸ் வந்து கொஞ்சம் அப்படி அவங்க தான் ப்ரொடியூசர். ராதாகிருஷ்ணன் மேனேஜ்மெண்ட் மொத்தம் எல்லாம் அவரு தான் பார்த்துப்பாரு. அவர் ம். முன்னாடியே வந்துருவாரு ராதாகிருஷ்ணா. ஸ்மிதா வந்து கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க ஷூட்டிங்க்கு. அவங்க 2 டேஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, "ஏன் இவங்க இங்கேயே இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "இல்ல அவங்களுக்கு வந்து டிராவல் பண்றது 3 ஹவர்ஸ் போகுது" அப்படின்னோனே, பின்ன அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா போடுறீங்களா? அவங்க ஸ்டைல்ல பேசுவாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து டெய்லி காத்துல அவங்க வந்து இறங்கும்போது ஒரு பெரிய பேக் ஒண்ணு வரும் எனக்கு ஒரு ஒரு கூட நெறைய சாக்லேட்ஸு, அப்புறம் கூட நெறைய ஃப்ரூட்ஸு அது டெய்லி கொண்டு வந்து குடுப்பாங்க எனக்கு. அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. ஆ. அப்புறம் தனியா எப்பவுமே தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சோம். அப்போ அவங்க கதைங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்தது, எவ்வளோ ம். கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிட்டு வேற யார்கிட்டயும் ஜாஸ்தி பேச மாட்டாங்க. என்கூட உட்காந்து உட்காந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் 2வது படம் மொத்தம் எத்தன படம் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அவங்க புரொடக்ஷன்ல நான் 3 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆ. குழந்தை மாரி தான் அது. அது நடிச்சாங்களா இல்ல நெறைய பேர் அப்படிதான் நெனைப்பாங்க. நடிக்கிறாங்கன்னு. பட் நான் அந்த 3 படம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா, அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ம். சாங்ஸ் நெறைய பண்ணியிருக்கோம். தனியா. அவங்க ஓன் புரொடக்ஷன் இல்லாம, தமிழ்ல கூட சாங்ஸ் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். 2 படம் என்னமோ பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். தெலுங்குல ஒரு 4, 5 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். வந்து கேட்பாங்க. வந்தோனே, "சாந்தி நான் உன்ன விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் உன்னோட சூப்பரா பண்ணேன் தெரியுமா?" நானு. "ஆமாக்கா, நீங்க ஐயோ! நீங்க சூப்பர் டான்ஸர்க்கா. நீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்கக்கா" அப்படின்னுவேன். தெரியும் அவங்களுக்கு நான் கிண்டல் பண்றது தெரியும். வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்க அவங்கள ம். பீட் பண்றதுக்கு ஸ்ரீதேவி, சில்க் ஸ்மிதா அவங்கள ம். விட்டா வேற யாருமே கிடையாது. வே எஸ். ஆஃப் ட்ரெஸ்ஸிங். மேக்கப் வந்து ரேகா ரேகா சொல்லலாம். ஹிந்தி ரேகா சொல்லலாம். வே ம். ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வந்து ஒண்ணு ஸ்ரீதேவி. பட் வந்து இந்த மாரி கிளாமர் ட்ரெஸ் போடுறதுல வந்து ஸ்மிதாவ மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. டான்ஸ் மாத்திரம் அது கொஞ்சம் கஷ்டம். ஆ. என்ன பண்ணாலும் அவங்க அதுதான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வந்து சொல்லிப்பாங்க. "நான் உன்ன விட நல்லா பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னுவாங்க. ம். ஷாப்பிங்ல போயிருக்கீங்களா மேம்? ஒண்ணா ஊர் சுத்த போறது அந்த மாரிலாம் இருந்திருக்கா? நான் வெளியவே போமாட்டேங்க. ஓ! நான் வெளிய இப்பவும் சரி, எனக்கு கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆச்சு. நான் ஒரு வாட்டி வெளிய போனேன்னா, மொத்தம் ஒரு 10, 15 செப்பல்ஸோ, ஷூஸோ நான் அந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு அதுக்கு ஏத்த மாரி செப்பல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். அதேமாரி ஜுவல்லரி ஷாப்க்கு போனேன்னா, ஒரே வாட்டி போயிட்டு எது பண்ணாலும் ஒரே வாட்டி போய் வாங்கிட்டு வந்துருவேன். சும்மா வெளிய சுத்துறது, சினிமாக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யூ ஒன்ட் பிலீவ் ஆ. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்ப தான் ஒரு 1 வருஷமா பெரியவனோட ம் கிளாஸ்மேட் அவங்க அம்மாகிட்ட சீமான்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ம். 1 மாசமா வந்து இன்னொரு அவன் சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட் அவங்க அம்மா வாணின்னு சொல்லிட்டு, இவங்க 2 ம். பேர் தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறேன்.